Why should God fulfill all your materialistic wants? இல்லையா, இந்த அஜ்ஞானத்திலேருந்து ஜனங்க வெளியே வரணும். கடவுளுங்கிறவன் எவ்வளோ பெரிய விஷயம். அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும், 2 குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஸ்கூட்ரு இல்லை ஓட்டக்கார் ஒன்று வாங்கி கொடுத்துடணும், ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடணும், வேலையில் மேனேஜர் ஒன்று திட்டவே கூடாது. ஆனால் நீ சோம்பேறியாக தான் இருப்பேன், வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இப்படி தான் ஜனங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் இருக்கு. காட் எவ்வளோ பெரிய விஷயம். அவங்ககிட்ட போய் இந்த பிச்சைக்கார விஷயங்களை கேட்குறது. யூ ஷுட் ஆஸ்க் காட், என்ன எப்போ நீ கடவுளாக போகிறேன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ லைக் காட், யூ ஷுட் பிஹேவ் அண்ட் டாக் வித் அத்தாரிட்டி தட் ஐ எம் லைக் காட். எனக்கு கோபம் வராது, அன்பாக இருப்பேன், வெறுப்பாக விட்டுட்டேன், பாரபட்சம் இல்லாமல் இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், அறிவோடு இருப்பேன், க்ளீனாக இருப்பேன், சுயநலம் இல்லாமல் இருப்பேன். இதெல்லாம் காட் லைக் குவாலிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி என்னை எப்போ மாற்ற போகிறேன்னு கேட்குறது விட்டுவிட்டு, ஏன்னா பேங்க் பேலன்ஸு, மேனேஜர் திட்டாது இருக்கிறது, இதுக்கெல்லாம் கடவுளை போய் நம்ம எப்போ பார் படுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ பீப்புள் ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட் அண்ட் ஹவு டு யூட்டிலைஸ் ஹிம் ஆல்சோ. How to utilize God also people don't know. All the time they are talking about Laukikam. All the time they are talking about materialism. பரிபாடல்ல ஒரு வரி இருக்கு, யாம் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், போகங்கள் இந்த உலக சுகங்கள்லாம் வேணாம். யாம் வேண்டுபவை அன்பும் அருளும் அரணுமே யாம். எனக்கு அன்பை கொடு, அருளை கொடு, தர்மமான சிந்தனைகளை கொடு அப்படின்னு சொல்லும். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். வேண்ட முழுதும் அப்படின்னா பால் நினைந்து விட்டும் தாயினும் சால. ஒரு குழந்தைக்கு 7 மணிக்கு பால் கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியாதா? அவள் பாலை சூடு பண்ணிட்டு அது சூடாக இருக்குமேனு வாயில் பூன்னு ஊதின்னு வந்து குழந்தைக்கு வைக்கிறாள். அப்போது ஒரு அம்மாவே பண்ணுறா, இதெல்லாம் கடவுள் பண்ண மாட்டானா? நம்ம கடவுளை வேஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ப்ராப்ளம். ஒரு நாகர் சவுத்தி, நாக பஞ்சமி வருது. நீங்கள்லாம் பாம்பு பூத்தில் போய் பாலை ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு 2 வாழைப்பழத்தில் ஊதுவத்தி ஏற்றிட்டு கற்பூரம் காட்டிட்டு வந்துடுறீங்க. உங்கள் நோக்கம் என்ன? அதுக்குள்ளே இருக்கிற நாகதேவதை உங்களை ஆசீர்வாதம் பண்ணும், நீங்கள் உங்கள் குழந்தை குட்டி கணவரோட சந்தோஷமாக இருக்கணும், அந்த நம்பிக்கையோடு தானே போகிறீங்க. நீங்கள் அங்கே போய் பாம்புத்துக்குள்ளே பாம்பு பால் விட்ட உடனே பாயின்னு மேலே பாம்பு வந்துச்சுன்னா தட்டுக்கிட்டலாம் போட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவீங்க. அதனால் உங்களுடைய நம்பிக்கைகள் போய் என்னைக்கானா நீங்கள் படைக்கிற இந்த நைவேத்தியம் எல்லாம் சாமி சாப்பிட்டுடுச்சுன்னு வச்சுக்கோ, யாரும் நீங்கள் படைக்கவே மாட்டீங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய வழிபாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாமே தவறானவை.